முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் தூய்மை பயணம் தொய்வின்றி தொடர்கிறது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீர் என்ற இலக்கை விரைவில் அடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை விரைவில் நாடு முழுவதும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். மேற்கு வங்க கவர்னர் சந்திரபோஸ் வெடிகுண்டு வைத்து கொல்லப்படுவார் என இமெயிலில் மிரட்டல் வந்ததால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு இன்று மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.